ஐஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டா வந்து பிரித்து போட்டோம். அது என்னன்னா அந்த பெரிய கூண்டில் இருக்கிறது வந்து பெரிய புறாவாக இருக்கனால இந்த பட்டாவை போட்டு எல்லாம் கொத்தி பிடிச்சி, அதனால நம்ம வந்து பிரித்து போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த புறா தான் முட்டை வச்சு அறுபடுத்துட்டு இருந்துச்சு. சரி அதுக்கும் பார்த்துட்டு அப்புறமா கூண்டை வந்து திறந்துட்டுருந்தோம். இன்னும் புறாலாம் வரலை. ஒரு புறா மட்டும் வெளியே வந்து தனியாக நின்றுட்டு இருந்துச்சு எல்லாம் வருவாங்கன்ட்டு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீனி போடலான்ட்டு இன்றைக்கி வந்து அரிசி தான் போடணும். இன்றைக்கி வந்து அரிசி டப்பா எடுத்து அப்படியே கொஞ்சமாக போட்டாச்சு சாப்பிட்டுக்கோன்ட்டு. அப்புறமா போட்டதுக்கப்புறமா தீனி எல்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம புதுசாக புறா வாங்கணும். எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், வாங்கலாம். நல்லாவே எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா வாத்து வந்து காணோம். அப்புறமா காலையிலே வெளியே விட்டுருந்தோம். ஆற்றுக்கு இது போயிருக்குமோன்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஆறு ஒட்டியே வந்தீங்கன்னா வீடு. அப்புறமா பார்த்திங்கன்னா வாத்து போய் பார்க்கலான்னு போனோம். பார்த்திங்கன்னா ஒரு வாத்து வந்து நின்றுட்டுருக்கு, இன்னொரு வாத்து வந்து காணோம். நானும் அப்படியே சைட்லேயே போய் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அப்புறமா பார்த்திங்கன்னா எங்கேயும் காணோம். பார்த்தோம், இங்கே காணோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி வரட்டும் அப்படின்ட்டு விட்டோம். என் ஜோடி மட்டும் வீடியோ எடுக்கிறேன், என்னை எடுறான்ட்டு வேணும்னா குளிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வீடியோ எடுத்தோடனே வந்துட்டான், இவனும் வீடியோவில் கலந்துக்கிட்டான். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம புறாவை பார்க்க போகலாம், தீனி தின்னுட்டுருக்கோம் அப்படின்ட்டு போனோம். பார்த்தீங்கன்னா நல்லாவே தீனி தின்னுட்டுருக்குறாங்க. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.